எதிர்பாராத சம்பவங்கள் நடப்பது சாதாரண விஷயமாகிவிட்ட நிலையில் இன்றைய வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள உதவும் அம்சங்களில் ஒன்று காப்பீடு. மலைக்க வைக்கும் மருத்துவ செலவுகளில் தொடங்கி அகால மரணம் நேர்ந்தால் வாரிசுகளுக்கு பொருளாதார பாதுகாப்பு வழங்குவது வரை ஒருவரது ஆபத் பாந்தவனாக திகழ்வது காப்பீட்டு பாலிசி திட்டங்கள்தான். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த காப்பீட்டு பாலிசிகளை பாதுகாக்க புதிய வசதி ஒன்று அறிமுகமாகியுள்ளது. அது குறித்து இதோ உங்களுக்காக. உத்தரகாண்டில் கடந்த ஜூன் மாதத்தில் பெய்த பெரும் மழையும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவும் ஏற்படுத்திய பாதிப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல. சில ஆயிரம் உயிர்கள் பலியானது மட்டுமல்லாமல் அப்போது பல ஆயிரம் வீடுகளும் மண்ணோடு மண்ணாகி போகின. அளவிட முடியாத இந்த சோகத்தோடு அப்போது வெளியான இன்னொரு தகவலும் மனவலியை அதிகப்படுத்தின. பாதிக்கப்பட்ட வீடுகளில் இருந்த மற்ற பொருட்களோடு அவர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்வதாக நம்பிக்கொண்டிருந்த பல காப்பீட்டு பாலிசி ஆவணங்களும் வெள்ள நீரில் நனைந்து பாழாகி போனது. இதனால் ஏராளமானோருக்கு கிடைக்க வேண்டிய காப்பீட்டு பலன்கள் கிடைக்காமல் போனது. வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களாலோ தீ விபத்து போன்ற மற்ற காரணங்களாலோ காப்பீட்டு பாலிசிகள் அழிந்து அதன் பலன் கிடைக்காமல் போகும் அவலம் இனி ஏற்படாது என்ற நிலை இப்போது உருவாகி வருகிறது. காப்பீட்டு பாலிசிகளை மின்னணு வடிவத்தில் எப்போதும் அழியாத வகையில் பாதுகாத்துக் கொள்ளும் புதிய நடைமுறை தற்போது தொடங்கியுள்ளது. இந்த புதிய முறையை மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் கடந்த வாரம் தொடங்கி வைத்தார். மின்னணு வடிவில் காப்பீட்டு பாலிசிகளை பராமரிக்கும் முறை உலகிலேயே முதன்முறையாக இந்தியாவில் தொடங்கியுள்ளது என காப்பீட்டு வழிகாட்டு நிறுவனமான IRDA தெரிவித்துள்ளது. காப்பீட்டு பாலிசிகளை மின்னணு வடிவில் பாதுகாத்து வைக்கும் சேவையை வழங்க 5 நிறுவனங்களுக்கு காப்பீட்டு வழிகாட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இந்த சேவை ஆரம்ப நாட்களில் பாலிசி எடுப்பவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் இம்முறையை பின்பற்றுவது கட்டாயமாக்கப்படலாம் எனவும் தெரிகிறது. பங்குச்சந்தை முதலீடுகள் எப்படி டிமேட் வடிவில் பராமரிக்கப்படுகிறதோ அதே முறையில்தான் பாலிசிகளும் பாதுகாக்கப்படும். இதற்கு ஆகும் செலவு ஆண்டு அடிப்படையில் பார்த்தாலும் கூட மிக குறைவான தொகையே. இதனால் பாலிசி ஆவணங்கள் பத்திரமாக இருக்கும். மேலும் ஒருவர் தான் எடுக்கும் மருத்துவ காப்பீட்டு பாலிசி, ஆயுள் காப்பீட்டு பாலிசி, வாகன காப்பீட்டு பாலிசி, வீடு உள்ளிட்ட சொத்துகளுக்காக எடுக்கும் பாலிசி என பலவற்றையும் ஒரே கணக்கில் பாதுகாக்கலாம். இதன் மூலம் காப்பீடு தொடர்பான தகவல்களை எளிதாக பெறலாம். புதிய பாலிசி வாங்கும்போது ஒவ்வொரு முறையும் ஆளறி ஆவணம், முகவரி உறுதி ஆவணம் போன்றவற்றை தரும் சிரமங்களும் இந்த முறையால் தவிர்க்கப்படும். அதோடு பாலிசி பிரீமிய தொகைக்கான தேதியை நினைவுபடுத்தும் பணியையும் பாலிசிகளை மின்னணு முறையில் பாதுகாக்கும் நிறுவனங்களே ஏற்றுக்கொள்கின்றன. இத்தகைய வசதிகள் பல கொண்டுள்ள மின்னணு வடிவ காப்பீடு பாலிசிகளை எடுப்பது எப்படி என்பது குறித்து அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் விவரமாக பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.